வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு பால் பணியாரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பால் பணியாரங்கிறது டிஃப்ரெண்ட்டு, பால் கொழுக்கட்டைங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஸோ பால் கொழுக்கட்டை எல்லோரும் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த பால் பணியாரமும் ரொம்ப சூப்பராக ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்கிற ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். ஸோ 1 கப்புனா 1 கப்பு தான் எடுத்துக்கணும். இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதை நல்லா ஃப்ளஃபியாக அரைக்கணும். அதனால் மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் இங்கே ஒரு அரை தேங்காய் எடுத்திருக்கேன். அரை தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பாலில் தான் நம்ம கடைசியில் ஊற விட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பந்து மாதிரி, அதாவது வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். இது இட்லி மாவு பதத்தில் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பதத்தில் தான் இந்த பணியார மாவு இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. குருணையாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது டப்புன்னு வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிருங்க. இதை காஞ்ச எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பணியாரமாக நம்ம சின்ன சின்ன போண்டா போடுவோம் பார்த்தீங்களா, போண்டா சைஸுக்கு இல்லை, ரொம்ப சின்னதாக நீங்கள் போட்டு உருட்டிக்கலாம். இது நல்லா வடை மாதிரி நல்லா பந்து பந்தாக உருண்டு வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா பந்து பந்தாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம், இந்த மாதிரி குழிப்பணியாரம் குட்டி குட்டி உருண்டைகளாக நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். இதே மாதிரி எல்லா பணியாரமும் சுட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த நம்ம அரைச்ச மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தட்டு பணியாரம் நம்ம சுடலாம். இதை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாங்க. நல்ல வடை காட்டின மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பச்சரிசியும் போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை பிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் இதை விட இந்த தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க. இந்த தேங்காய் பாலில் நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெள்ளை சர்க்கரையும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய், தட்டுன ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா கரைஞ்சிடணும் சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் சர்க்கரை தான் ஆட் பண்ணணுன்னு கிடையாதுங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். நம்ம சோடா உப்பு இல்லை ஃபெர்மெண்டேஷன் எதுவுமே பண்ணலை, ஆனாலும் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ தேங்காய் பாலை இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பணியாரத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே நம்ம ஊற வைக்க போகிறோம். நிஜமாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மலாக பசும்பாலில் கூட ஊற வச்சு சாப்பிடலாம். ஆனால் இந்த தேங்காய் பாலோடு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கிறதோட ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே கிடைக்கும்னு சொல்லலாம். இதை நீங்கள் நார்மல் இட்லி மாவில் கூட பண்ணி பாருங்கள். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பால் பணியாரம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.